வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல கம்பேரிசன் ஆப்பரேட்டர் பிளஸ் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ பத்தி பார்க்க போறோம். பிரைமரியா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, 2 இத கம்பேர் பண்றதுக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், நம்பராவும் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. நெறைய இடத்துல குவாலிட்டி செக் பண்றதுக்கும் இந்த கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இத வந்து ஸ்டாண்ட் அலோனா பார்க்க போறோம். பட் ப்ரோகிராம்ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டைப் பண்ண வைக்க போறோம். ஸோ நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட்ட கம்பேர் பண்ணி, அந்த 2 ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸா அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ண வைக்கிறோம். அது ஈக்குவல்ஸா இருந்தா ட்ரூ அப்படின்னும், நாட் ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ் அப்படிங்கிறதையும் டைப் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்பர பிளஸ் வந்து நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஈக்குவல் டூ 1 இப்படின்ட்டு நீங்க எப்போதுமே குடுக்கக்கூடாது. ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இத வந்து அசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். எரர்ல ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுது. கேனாட் அசைன் டூ லிட்டரல் ஹியர். மே மேபி யூ மீன்ட் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ். அதாவது 2 ஈக்குவல்ஸ் போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னா ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் நேமுக்கு அசைன் பண்றத இந்த ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணணும். இதே வந்து நீங்க எனக்கு கம்பேர் பண்ணி ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா, 2 டைம் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ். இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிரைமரியா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஈக்குவல்ஸ் குடுத்தீங்கன்னா, எப்போதுமே இது கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஈக்குவல் குடுத்தீங்கன்னா, அது அசைன் பண்றது தான். இந்த இந்த சைடு இருக்கிற, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து அசைன் பண்றது தான் ஒரு ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து நான் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல இருக்கறனால, இப்ப பாருங்க 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். 1 ஈக்குவல்ஸ் டூ 1 அப்படின்ட்டு கம்பேர் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து 2 ஈக்குவல்ஸ் குடுக்கணும். ரன் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க ட்ரூ அப்படின்னு வந்துருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ஸ் டூ 1 தான். 1 ஈக்குவல்ஸ் தான் கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால ட்ரூன்னு இருக்கு. ஸோ இதே இங்க வந்து ஏதாவது ஒரு சைடுல லெஃப்ட் சைடோ இருக்க, ரைட் சைடோ இருக்கிற நம்பர்ஸ மாத்தி ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்ன்னு வந்துரும். ஸோ நான் இங்க வந்து இங்கேயும் சிம்பிளா நம்பர், இங்கேயும் சிம்பிளா நம்பர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லென்த்தியா பெரிய ஃபங்ஷன் எழுதலாம். இந்த சைடும் பெரிய ஃபங்ஷன் எழுதலாம். இல்ல வந்து ஒரு அவுட்புட்ட வந்து ஒரு வேரியபிள் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இது மாரி நெறைய பண்ணலாம். பட் இது வந்து நம்ம சிம்பிளா கம்பேரிசன் பிளஸ் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி சிம்பிளா இது பண்றேன். ஸோ 1 ஈக்குவல்ஸ் டூ 1ன்னு கேட்டா எஸ் அப்படின்னு வந்துரும். எஸ்ன்னு வராது, ட்ரூன்னு வந்துரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதே மாரி ஸ்ட்ரிங்கையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்ட்டுங்களா? ஏ ஈக்குவல்ஸ் டூ ஏ அப்படின்னு குடுக்க முடியாது கரெக்ட்டுங்களா? இங்க வந்து கொட்டேஷனுக்குள்ள தான் குடுக்கணும். எப்போதுமே ஸ்ட்ரிங்குங்கிறது கொட்டேஷனுக்குள்ள குடுத்தா தான். ஸோ இப்படி குடுத்தீங்கன்னா அசைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே 2 ஈக்குவல்ஸ் குடுக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாரி ஏ ஈக்குவல் டூ ஏவா அப்படின்ட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ ஏ வந்து ஏக்கு ஈக்குவல் தான். அதனால ட்ரூன்னு வருது. ஸோ இதே வந்து ஏ ஈக்குவல் டூ பியா அப்படின்ட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபால்ஸ் வருது. இதே வந்து சிங்கிள் லெட்டர தான் நீங்க கம்பேர் பண்ணணும்னு தேவையில்ல. உதாரணத்துக்கு இங்க ராஜ் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ராஜ் ஈக்குவல்ஸ் டூ ராஜா அப்படின்னு கேட்டா ட்ரூ தான். ஸோ இதே வந்து ஒரு லெட்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்டையும் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஈவன் ஸ்பேஸ் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா கூட இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? இது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது, இது ஸ்பேஸோட இருக்கு. ஸோ வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஸ்பேஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஆருக்கு பதிலாக கேப்ஸில் ஆர் கொடுத்தேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃபால்ஸ். ஸோ இத படிக்கிறது அப்படின்னா, நான் இங்க ராஜ்ன்னு தான் படிப்பேன். இதையும் ராஜ்ன்னு தான் படிப்பேன். பட் ஸ்டில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபால்ஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஆர்ங்கிறது வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஸோ கேப்ஸ் ஆரும், ஸ்மால் ஆரும் வேற பைத்தான் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ 2மே டிஃபரெண்ட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் அப்படிங்கிற எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூ எப்படி கம்பேர் பண்றப்ப எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் வேல்யூனா 1.0 ஈக்குவல் டு மறுபடியும் கம்பேரிசன் மறுபடியும் ஒரு ஈக்குவல்ஸ் டு 1.0. ஸோ இதான் ஃப்ளோட் காட்டுங்களா? ஃப்ளோட்டை வந்து இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க, ட்ரூ அப்படின்ட்டு வந்துடுது. ஃப்ளோட்டு கூட கம்பேர் பண்ணுறோம். ஃப்ளோட் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டாட் வச்சு அதுக்கப்புறம் நிறையா டிஜிட்ஸ் வந்து அது வந்து ஃப்ளோட் காட்டுங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ வந்துடுது. ஸோ ஃப்ளோட்டையும் கம்பேர் பண்ணுறோம். பட் ஆனால் ஃப்ளோட்டையும் இங்கே பாருங்க, ஃப்ளோட்டையும் இன்டிஜரையும் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ வந்து இது சேம் தான். இது ஃப்ளோட்டு, பட் இது இன்டிஜர்.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டையும் இன்டீஜரையும் கம்பேர் பண்ணால் கூட இது ப்ராப்பராக எடுத்துக்கும். ஸோ இதே வந்து இங்கே 1.1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் தான் வரும். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் தான் வருது. ஏன்னா 1.0 1.11 வேறு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ஃப்ளோட்டையும் இன்டீஜரையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக். குவாலிட்டி செக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே 1 எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ இதில் வந்து ஈக்குவல்ஸ்க்கு பதில் எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் மட்டும் தான் கொடுக்குறோம். ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி ஃபால்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு வரும். ஸோ இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால ஃபால்ஸ் வருது. ஸோ வந்து உதாரணத்துக்கு இங்கே 2 அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ வருது. ஏன்னா 2 வந்து 1க்கு ஈக்குவல் கிடையாது. 2ங்கிறது ஒரு நம்பர் ஒன்னோட அடுத்த நம்பர் கட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறனால ட்ரூ வருது. ஸோ எப்பப்பெல்லாம் ரெண்டும் ஈக்குவல் இல்லையோ அங்கே மட்டும்தான் இங்கே ட்ரூ பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மார்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு நம்ம ஸ்ட்ரிங்கை கூட கொடுத்து பார்க்கலாம். RAJ சேம் திங் தான். கேப்ஸில் கொடுத்தேன்னா மறுபடியும் கேப்ஸ்லேயே கொடுக்குறேன் RAJ. ஸோ ரன் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்ஸாக இருக்குது அப்படிங்கிறனால அது ஃபால்ஸ் வரும். ஸோ இதே வந்து இந்த ஆரை மட்டும் ஸ்மாலில் மாற்றி விட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? ட்ரூ வந்தது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம குவாலிட்டி செக் வந்து பண்ணணும் எக்ஸ்ப்ளனேஷன் மார்க்கை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் தான் வரும். ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஏன்னா வந்து 1 வந்து சின்னது, அதனால ஃபால்ஸ்னு வந்துடுது. ஸோ இங்கே வந்து இதே இங்கே 0.5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுங்கள். இது வந்து ட்ரூ வரும். ஏன்னா வந்து 0.5 வந்து 1ஓட வந்து பெரிய நம்பர். ஸோ இதே வந்து இதில் வந்து ஈக்குவல்ஸ் டு ஆர் கிரேட்டர் தென் ரெண்டும் ஈக்குவல்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 1 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரூ தான் வரும். ஈக்குவல்ஸாக இருந்தால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிங்க பாருங்கள் ஃபால்ஸ். அதே கிரேட்டர் தென்னாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஈக்குவல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணி ரன் பண்ணிங்க, இது ட்ரூ வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரேட்டர் தென். ஓகேங்களா? ஸோ இதே லெஸ் தென் அப்படின்னா இங்கே பாருங்கள், லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிளை நீங்கள் இன்புட் கொடுங்க. ஸோ லெஸ் தென் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்பயும் ஃபால்ஸ் தான் வரும், சாரி ட்ரூ தான் வரும். ஏன்னா வந்து ஈக்குவல்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0.5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா வந்து 0.5ஓட 1ங்கிறது வந்து பெரிய நம்பர். ஸோ இதே வந்து நீங்கள் இங்கே 2 அப்படின்னு போட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரூ தான் வரும். ஏன்னா வந்து 2ஓட 1 வந்து சின்ன நம்பர், ஈக்குவல் ஸ்டார் சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அவுட்புட்டை எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான் பண்ணோம். இப்போ வந்து இதே வந்து மல்டிபிள் இதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? அதாவது இப்போ இன்னுமே என்ன பார்க்க போகிறோம்னா மோர் தென் ஒன் கம்பேரிசன் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் மல்டிபிள் வேல்யூஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் இதை 3 யூஸ் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக எப்படி கம்பேர் பண்ணோம், 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த லைன் இருக்குது. ஓகேங்களா? இது இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இன்னொரு கம்பேரிசன் என்ன பண்ணுவோம்னா 2 ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ட்டு, சரி ஓகே 3 அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஃபால்ஸ் வரதுக்காக. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து 1 ஈக்குவல்ஸ் டு 1 ப்ளஸ் வந்து அது ஒன்று ட்ரூன்னு வந்துருச்சு, இது வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரே லைனில் வச்சு கம்பேர் பண்ணி இது ரெண்டுமே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே 2 வச்சுக்கிறேன். ஸோ ட்ரூக்காக. ஸோ வந்து அதை அண்டை வச்சு எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அண்டை வச்சு கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அண்டை கம்பைன் பண்ணாமல் பண்ணலாம். பட் ஆனால் அதில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இந்த கோடோட இது என்ன, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 ஈக்குவல்ஸ் டு 1 அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல்ஸ் டு இது 1 அப்படின்னே வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக 1ன்னே வச்சுக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன்னையும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதியாச்சு ஓகேங்களா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னை வந்து 2 கூட கம்பேர் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே 1 இருக்கிறனால இப்படி இங்கே வந்து 2 போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே லைனில் எழுதிடும். எழுதிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஈக்குவல்ஸ் தான், பட் இந்த ஒன்னையும் 2ம் ஈக்குவல்ஸ் கிடையாது. அதனால வந்து ஃபால்ஸ் வருது. இதை வந்து இங்கே ஒன்னை ஆட் பண்ணு அப்படின்னா ட்ரூ வருது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். பட் ஆனால் இதை ப்ரோக்ராமில் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனை உண்டு பண்ணோம். அதுக்காக தான் நம்ம அண்டை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த உதாரணத்துக்கு சேம் ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் ஒன்னை தான் கம்பேர் பண்ணுறேன் கட்டுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அண்டு ஆட் பண்ணிடுங்க. அண்டு வந்து எப்போதுமே ஸ்மாலில் தான் ஆட் பண்ணணும். ஸ்மாலில் ஆட் பண்ணினா தான் இந்த கலர் க்ரீன் கலரில் வந்தால் தான் அது கம்பேரிசன் நடக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னையும் கம்பேர் பண்ணணும். ப்ளஸ் அண்டு கொடுத்துட்டு இதையும் கம்பேர் பண்ணி ரன் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரூ வருது. ஸோ வந்து இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரூ வரும் ஓகேங்களா. ஸோ அதாவது இதுவும் கரெக்டாக இருக்கணும், ஈக்குவல்ஸாக இருக்கணும், இது வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரூ வரும். ஸோ இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்தாலும் அண்டு இங்கே நடுவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மல்டிபிள் இது கூட ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு அண்டு கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று மாற்றிக்கலாம். ஸோ ட்ரூ வரணும் காட்டுக்கலாம். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 இதை கம்பேர் பண்ணுறேன். 3மே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும் அப்படின்னா ட்ரூ வரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல இஷ்யூ ஆனாலும் இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல மட்டும் ஈக்குவல்ஸாக இல்லை. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் வருது. ஸோ இது ரெண்டும் கரெக்டு தான், இது ரெண்டும் பாஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இது பாஸ் ஆகலை அப்படிங்கிறனால ஃபால்ஸ் வந்துடும். இது மாதிரி 100 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் 100 இடத்துல நீங்கள் அண்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நாட் ஈக்குவல்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து அண்டை யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவாக. அடுத்து வந்து ஆர். சம்டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும்பா, எனக்கு வந்து ட்ரூ அப்படின்ட்டு டிஸ்பிளேல ஒன்றும் அது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். உதாரணத்துக்கு இங்கே நான் இது பண்ணிடுறேன். ஸோ இங்கே ரன் பண்ணிட்டு இங்கே 1 ஈக்குவல்ஸ் டு 1 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல்ஸ் டு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண அப்படின்னா ஃபால்ஸ் தவிர ஏன்னா வந்து அண்டு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆரை உள்ளே கொண்டாந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபால்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னமே இது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இது பாஸ் ஆனாலும் சரி ஆகலை அப்படின்னாலும் சரி ட்ரூ வந்துடும். ஸோ ரெண்டும் பாஸ் ஆனாலும் ட்ரூ வரும். அட்லீஸ்ட் ஒன்று பாஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துடும். ஸோ இதே மல்டிபிள் இன்னொரு ஆரை நான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. உதாரணத்துக்கு இன்னொரு ஆரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையே நம்ம மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் இந்த 3 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பாஸ் ஆனால் கூட ட்ரூ தான் வரும். இங்கே பாருங்கள் ட்ரூ தான் வருது கரெக்டுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது 3 இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆனால் போதும் ட்ரூ வந்துடும். ஸோ இதில் வந்து 3மே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும் கரெக்டுங்களா. ஸோ ஒன்று கூட அட்லீஸ்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இது மல்டிபிள் ஆரை கம்பைன் பண்ணலாம். ஸோ 100 டைம் வந்து 100 கம்பேரிசன் பண்ணுறப்ப 100 கம்பேரிசனில் அட்லீஸ்ட் ஒன்று பாஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த இடத்துல ட்ரூ வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ஆரை கூட கம்பைன் பண்ணலாம். ஆரை கம்பைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர் கூட அண்டையும் சம்டைம் வந்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நீங்கள் எழுதுறதுனால எழுதலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இது 3 ஓகேங்களா. ஸ்டில் இதை ரன் பண்ணால் ட்ரூ தான் வரும். பட் ஆனால் இதை எழுதுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து பைத்தானில் எந்த வித எரர் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது அட்லீஸ்ட் ஒரு பாஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ வராது கரெக்டுங்களா. இது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆனால் இது ட்ரூ, பட் ஆனால் இதுவும் ட்ரூ ஆனால் தான் இந்த இடத்துல ட்ரூ வரும் ஓகேங்களா. ஸோ அண்டு இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆகணும். இது வந்து மேண்டேட்டரி அண்டு வந்துட்டுனால இது மேண்டேட்டரியாக பாஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து 3க்கு பதிலாக 4 இருந்துச்சுன்னு வைங்க. இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன் ஃபால்ஸ் வந்துடுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக பாஸ் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டு இருக்கிறதுனால இது பாஸ் ஆகலை. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து சம்டைம் தேவைப்பட்டால் அண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து உதாரணத்துக்கு 1 ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு செக் பண்ணுறோம். இது வந்து ட்ரூ தாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் அப்படின்னு போட்டிங்கன்னா பிகினிங்லேயே நாட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை வந்து ஆஃப்செட் பண்ணிடும். இதில் வர ட்ரூவை வந்து ஆஃப்செட் பண்ணி ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தால் அதை வந்து ஆஃப்செட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டை வந்து ரைட் பண்ணும். ஸோ ஆஃப்செட் அப்படின்னா
எப்படி சொல்கிறது, இதுக்கு வர்றதுக்கு ஆப்போசிட் வேல்யூ வந்து இங்கே டைப் பண்ண அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ இதே வந்து இந்த இடத்துல நாட் இல்லாமல் இருந்து இது ட்ரூ காட்டுங்களா. ஸோ இதே வந்து இந்த இடத்துல நாட் கொடுக்கறனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல்ஸ் டு 1 தான், ட்ரூ தான். பட் ஆனால் ட்ரூவை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரைட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் ட்ரூ. ஸோ வந்து இந்த இது மட்டும் இருந்தால் ட்ரூ, அதே வந்து நாட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஃபால்ஸை வந்து ஆட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பண்ணுறதுக்காக ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க.